அது ஒரு அழகான காலை பொழுது. சேகர் தூங்கி எந்திரிச்சிட்டு அவரோட வியாபாரத்தை தொடங்குறதுக்காக கடையில போய் உட்கார்ந்தாரு. அப்போ திருவோட பொண்ணான அம்மு சேகர் கிட்ட நடந்து வந்து இந்த மாதிரி கேட்டா. சேகர் தாத்தா, என்ன இது? நீங்க எப்ப பால் வியாபாரம் எல்லாம் ஆரம்பிச்சீங்க? திடீர்னு வந்து பார்த்தா கடை இருக்கு, மாடு இருக்கு. அட ஆமாண்டா அம்மு, நான் நேத்து தான் இந்த பால் வியாபாரத்தை தொடங்கினேன். உங்க அப்பாவும் ஆமீர் அங்குளும் தான் எனக்கு போய் மாடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கம்மா. மத்த ஏற்பாடெல்லாம் நானே பண்ணிட்டேன். அடடா, இதுதான் உங்க மாடா? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க தாத்தா? எனக்கு ஆர்வமா இருக்கு. இந்த மாட்டுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தாமா பேர் வச்சாங்க. இதோட பேரு கனி. இது ரொம்ப அழகான பேரா இருக்கே. ஹாய் கண்ணே, நீ ரொம்ப அழகா இருக்க. என் பேரு அம்மோ. இது என்னோட பூனைக்குட்டி லியோ. என்னம்மா கனி, எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஓஹோ, புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கியா? சாப்பிட்டு சாப்பிட்டு. ஊரெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காமா? சேகர்லாம் உன்னை நல்லா பாத்துக்கிறாரு தானே? ஹாய் பாலியோ, நேற்று தான் நான் வந்தேன். இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சேகரும் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. நீ எனக்கு இந்த ஊர்ல இருக்க மத்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டுறியா? அட கண்டிப்பா கனி, வா. முதல்ல நான் உனக்கு எங்க வீட்டை காட்டுறேன். லியோ கனிய கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டை காட்டுறதுக்காக போனான். இங்க பாருமா கனி, இதுதான் எங்க வீடு. இங்க நான், அப்பா, அம்மா, அம்மு எல்லாருமே இருக்கோம். எப்படி இருக்கு எங்க வீடு? பிடிச்சிருக்கா? சரி சரி, அம்மா வராங்க. அடடா, இது நம்ம சேகர் மாமாவோட மாடு தானே? அதுக்குள்ள நீங்க 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டீங்களா? சரி இருங்க, உங்களுக்கு நான் சாப்பிட ஏதா கொண்டு வரேன். செல்வி ஏதாவது உணவு எடுக்கிறதுக்கு உள்ள போனாங்க. ஏய் லியோ, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கப்பா. என்ன பார்த்த உடனே சாப்பாடு எடுத்துட்டு வர போயிட்டாங்க. செல்வி குண்டா நிறைய சாப்பாடு எடுத்துட்டு லியோக்கும் கனிக்கும் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிடுங்க செல்லங்களா. சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் நல்லா விளையாடுங்க. நண்பர்கள் 2 பேரும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு தீத்துட்டாங்க. எவா, வயிறு முட்டை சாப்பிட்டேன்ப்பா. இதுக்கு மேல என் வயிற்றுல இடமே இல்ல. சரி சரி, வா கனி, இப்ப நம்ம போலாம். உன்னை என்னோட நெருங்கிய நண்பனுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். நண்பர்கள் 2 பேரும் லியோ ஃப்ரெண்டான ஒரு கழுதையை நோக்கி நடந்து போனாங்க. என்னம்மா கனி, இவன் தான் நான் சொன்ன என்னோட நெருங்கிய நண்பன். இவனோட பேரு ஜானி. டேய் ஜானி, இவனோட புது தோழி, பேரு கனி. வணக்கம்ல கனி, இந்த ஊருக்கு நான் வரவேற்கிறேன்ப்பா. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய்ப்பா ஜானி, உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர்ல நான் ஒரு பண்ணையில தான் இருப்பேன். அங்க வெறும் மாடுகள் மட்டும்தான் எனக்கு தெரியும். இங்க வந்த அப்புறம்தான் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க எனக்கு. அட அப்படியா இல்ல கனி, நீ எனக்கு தோழியா கிடைச்சதுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அது சரிடா நண்பா, இப்போ இவ தான் நம்மளோட தோழி ஆயிட்டால. என்ன சொல்ற? இவள நம்ம ரகசிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாமாடா? அட இதுல என்ன இல்ல சந்தேகம், கண்டிப்பா கூட்டிட்டு போவோம். அது என்ன இடம்பா? சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு. சரி சரி, வாங்க செல்லங்களா, நம்ம ரகசிய இடத்துக்கு போலாம். 3 நண்பர்களும் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகைக்குள்ள நடந்து போனாங்க. ஆஹா, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. இந்த ஏற்பாடுல என்ன யார் பண்ணது? என்னம்மா கனி, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? இந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சோம். மனிதர்களை விட்டு தூரமா தள்ளி வந்து சுதந்திரமா இந்த இடத்துல நம்ம இருக்கலாம். உனக்கு கூட எப்பயாவது வேணும்னா நீ இங்க வந்து இருந்துக்கலாம் கனி. ஆமால கனி, நாங்க தான் பண்ணோம். இப்படி ஒரு இடம் இருக்கிறத நீ யாருக்கும் காமிச்சு கொடுத்துறாதப்பா. அட சத்தியமா, இப்படி ஒரு இடம் இருக்கிறத நான் யாருக்கும் காமிச்சு கொடுக்க மாட்டேன். நண்பர்கள் 3 பேரும் அவங்களுக்கே உரிமையான இடத்துல உட்கார்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்க நாளை முடிச்சாங்க. ஹாய் நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருப்புன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.